Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So இந்த வீடியோவில் ஆரோக்கிய சேது அந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து ஒரு கொரோனா ரிலேட்டடான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு. இந்த ஆப் லான்ச் பண்ணது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணாங்க அண்ட் இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப். அதாவது இதில் மெயினாக வந்து அவங்க லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுனால இது வந்து ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங் ஆப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பக்கத்தில் எந்தெந்த ஏரியாஸ்லலாம் வந்து COVID-19 அவுட் பிரேக் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மாவட்டம் வைஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸ்லேயே வந்து இந்தந்த மாவட்டமில் இத்தனை கேசஸ் வந்து வந்திருக்கு, இதில் இத்தனை பாசிட்டிவ், இத்தனை பேர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இதிலே கிடச்சிரும். பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா நகர், கேகே நகர், அந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கக்கூடியதில் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த COVID-19 அவுட் பிரேக், அதாவது கோவிட் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, அதிகமான கேசஸ் இருக்கக்கூடிய ரீஜன் COVID-19 ஹாட்ஸ்பாட். ஸோ இந்த ரீஜனுக்குலாம் மக்கள் போகிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் பீப்புள் இன் ஐடென்டிஃபைங் த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் அஃபெக்டட் பை த கொரோனா வைரஸ். அண்ட் இது யூஸ் பண்ண டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ப்ளூடூத் டெக்னாலஜி, algorithm and artificial intelligence and also GPS. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லொக்கேஷன் பேஸ் பண்ணி. அண்டு இது எப்படி ப்ளூடூத் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ப்ளூடூத் நம்ம ஃபோனில் ஆன் பண்ணோன்னா பக்கத்தில் என்னென்ன டிவைசஸ்லாம் ப்ளூடூத் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு நியர்பை டிவைசஸ் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரியே இந்த ஆப்பை நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் எந்தெந்த டிவைசஸ்லாம் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஒரு வகையில் கவர்மெண்ட்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் இப்போது ஒரு ரீஜனில் டக்குன்னு ஒரு அவுட் பிரேக் ஆயிடுச்சு, இந்த ரீஜனில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை, பட் இல்லை இந்த ரீஜனில் இருந்தது பட் ஒரு டெத் வந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அப்போது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் கம்ப்ளீட்டாக வந்து கர்ஃப்யூ பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணணும். அதுக்கு தான் வந்து டைம்லி ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கும் இது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணும் ஃபார் த கவர்மெண்ட் for assessing the risk of spread of COVID-19 infection and ensuring isolation where required. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா it is based on the idea of technological solutionism. அதாவது ஒரு சமூக பிரச்சனைக்காக நம்ம தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம், ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை தான் வந்து டெக்னாலஜிக்கல் சொல்யூஷனிசம் அப்படின்னு சொல்லுவோம். டெக்னாலஜி ப்ரொவைடிங் அன் இம்பார்ஷியல் சொல்யூஷன் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் இப்போ நம்மளால் வந்து வெளியே போயிட்டு எங்கெங்கே எந்தெந்த ஏரியாவில் வந்து இத்தனை கேசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்க முடியாது. ஏன்னா நம்மளை இப்போது கம்ப்ளீட்டாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்கணும் அண்ட் லாக்டவுன்லேயே நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த பீரியடில் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த டெக்னாலஜி தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆப்பையும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி to spread awareness of the COVID-19 outbreak among Indian citizens. மக்களுக்கு மத்தியில் இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸோட இனிஷியேட்டிவ்ஸ், பர்டிகுலர்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தோட இனிஷியேட்டிவ்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் என்ன பண்ணுவாங்க, இப்போது நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா COVID-19 ரிலேட்டடான ஏதாவது வீடியோஸ் போட்டிருந்தாங்கன்னா டு நோ த அப்டேட் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு மேலே வந்து காட்டும். கிளிக் பண்ணிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகி அதில் வந்து நீங்கள் அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஆப் மூலயமாவும் நம்ம யூசர்ஸ்னு நம்ம தான் அண்ட் இன்ஃபார்மிங் தெம் அபவுட் த ரிஸ்க். இப்போ நீங்கள் வெளியே போகிறதுனால என்னென்ன ரிஸ்க் இருக்குது, நீங்கள் மாஸ்க் போடாதனால என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து பாதுகாத்து கொள்வதற்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அதில் தெரிவிக்கலாம். கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு இப்படி இந்த வழியில் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இது ஒரு வகையில் என்ன செய்யுதுன்னா கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் ஆஃப் இந்தியாவை வந்து கனெக்ட் பண்ணுது ஃபார் ஹெல்த் சர்வீசஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் த ஹெல்த் மினிஸ்ட்ரி. நான் சொன்ன மாதிரி நேஷ்னலி அண்ட் ஸ்டேட் வைஸ். ஸோ இந்த ஆப் பற்றின அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஒரு அத்தாரிட்டிஸ்க்கோ வந்து இன்ஃபார்ம் பண்ணும். என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி போய்கிட்டு இருக்கோம், நம்மளை க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு
COVID-19 இருக்குது அப்படின்னா அது உடனே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. They have crossed paths with someone who has tested positive for the virus to prevent further spread. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பில் அந்த பர்சனுக்கு COVID-19 இருக்குது, நம்ம அது தெரியாமல் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெரியுது இவங்க வந்து அஃபெக்டட் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இவங்களையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னு வந்தாலும் ரிஸ்க்கு. ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே தடுக்கிறோம். எப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட அந்த மீட்டிங்கை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இப்போது பொருளாதாரம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நார்மல் லைஃப்க்கு வந்து நம்ம போயிட்டாலும் நார்மல் லைஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வேக்சினே கண்டுபிடிக்கல. அப்போ நம்ம இன்னுமே வந்து ஐசோலேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன், அந்த ஸ்டேஜ் 3 கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் வந்துடும். அந்த வரக்கூடாது, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம், இந்த ஆப்பை. அண்ட் ஆல்சோ இந்த ஆப் மூலயமா பாஸஸ், ஹெல்த் சர்டிஃபிகேட்ஸ் கூட கொடுக்கலாம், நெசசரி ஃபார் ஒர்க்கர்ஸ் டு கம்யூட். அண்ட் அதாவது வேலையில் திருப்பி போய் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்கள்ல அவங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பாஸை வச்சு நம்ம அதுக்கடுத்து நம்மளுடைய பொருளாதாரம், ஏதாவது வேலை நடந்தால் தானே பொருளாதாரமே வந்து மேம்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை இந்த கிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அது அமேசான், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஆப்பே வந்து லொக்கேஷன் பேஸ் தான் அப்படிங்கிறப்போ இது எதுக்குனாலும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இது. ஸோ இதோட இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரைவசி. பிகாஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் ஹேக்கர் வந்து என்ன கிளைம் பண்ணியிருந்தாருன்னா, இந்த ஆப்பை ஈஸியாக வந்து ஹேக் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்க முடியும், ஹேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கீ இஷ்யூ இஸ் தேர் இஸ் நாட் எனஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, வாட் டேட்டா வில் பி கலெக்டட், அண்ட் எவ்வளோ நாளுக்கு உங்களுடைய டேட்டா பேஸில் உங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும், அண்ட் அதை ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. இதுதான் முக்கியமான இஷ்யூ. இப்போது நம்மளுக்கு ரைட் டு ப்ரைவசிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும், ஆர்டிக்கிள் 21 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்போது இது நம்ம எப்படி சொல்லலாம், இதை வந்து ப்ரைவசி இதுங்கிறது இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அது ரிலேட்டடான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா புட்டசுவாமி கேஸ் 2017. அண்ட் ஆல்சோ ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் BN ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆப் மூலயமா வந்து நிறைய இல்லீகல் விஷயஸும் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் இவர் கீழே இருந்த ஒரு கமிட்டி இருக்கும், BN ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரிலேட்டடானதெல்லாம் நிறையா ரீட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இந்த இடம் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ப்ரைவசியை ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஒரு பார்ட்டாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 9 ஜட்ஜ் பெஞ்ச் கொண்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எடுத்த யுனானிமஸ், அதாவது ஒரு மனதாக எடுத்த டெசிஷன். அண்ட் இந்த டெசிஷன் இதுக்கு முன்னாடி இருந்த இந்த MP சர்மா கேஸ், கரக் சிங் கேஸ், இது எல்லாத்தையும் ஓவர் ரூல் பண்ணிருச்சு. பிகாஸ் இது ரெண்டுத்துலேயும் வந்து ப்ரைவசி இஸ் நாட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த 9 ஜட்ஜ் பெஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு இந்த கேஸ் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் நம்மளோட இந்த ஐரிஸ் அண்ட் ஆல்சோ நம்ம தம் இம்ப்ரெஷன்லாம் வைக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், ரொம்ப ப்ரைவசியாக இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்த கேஸு. அண்டு இந்த ரைட் டு ப்ரைவசி இஷ்யூ செட்டில் ஆயிடுச்சு. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் ஆதாரோட அந்த வேலிடிட்டி அதை வந்து இன்னொரு 5 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனில் இண்டிவிஜுவல் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி அதாவது இண்டிவிஜுவல் ப்ரைவசியை வந்து கேரண்டி பண்ணலை. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ரைவசி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியும் கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கல. பட் பெட்டிஷனர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி நீங்கள் வந்து ஆதாரை யூஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்ம வந்து எதுக்கு போனாலும் வந்து ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு வகையில் என்ன பண்ணுது, நம்மளுடைய ப்ரைவசியை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறோம். அதை வந்து கவர்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை. Of how the government will use the data if the data gets shared with the government of India. And also இந்த டேட்டா ரிட்டென்ஷன் பார்ட் அந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஆப்போட ப்ரைவசி பாலிசி என்ன சொல்லுதுன்னா, அந்த டேட்டா இப்போது இந்த ஆப் இருக்கும், இந்த ஆப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இந்த ஆப்லேயும் ஸ்டோர் ஆகும், ஒரு சர்வர், அதாவது இது வந்து கவர்மெண்ட் சர்வர், இதுலேயும் ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த COVID-19 இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆப்போட வேலையே இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இதில் சேவான டேட்டா என்ன ஆகும், அதை பற்றி எந்த ஒரு ப்ரைவசி பாலிசிலையும் கொடுக்கல, அதை பற்றின மென்ஷனே பண்ணல. பிகாஸ் இட் ஸ்பெசிஃபைஸ் ஒன்லி த டேட்டா அவைலபிள் ஆன் த ஆப் அண்ட் டஸ் நாட் ஸ்பெசிஃபை ஃபார் ஹவு லாங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் ரீடைன் சர்வர் சைட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிமினேட்டரி நேச்சர் ஆஃப் ஆப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து எத்தனை பேர்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. இப்போ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது இந்த பட்டன் செல்ஸ் தான் இருக்கும். அவங்களும் இல்லை, நிறையா பேர். இப்போ மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸே பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 37% ஆஃப் யுவர் இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் தான். அவங்கக்கிட்ட கிடையாது. அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையில் அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற இஷ்யூவும் கொண்டு வராங்க. That's all friends. Thanks for watching. Keep supporting and happy learning.